தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் சுற்றுப்பயண விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. இதனால் தற்போது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அதே வேளையில் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கோரி டிஜிபி அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மனு கொடுத்துள்ளார். விஜய் வரும் 13ஆம் தேதி முதல் கட்ட அரசியல் சுற்றுப்பயணத்தை திருச்சியில் இருந்து தொடங்குகிறார். இதற்கான அனுமதி கோரி திருச்சி மாநகர போலீஸ் ஆணையரிடம் புஸ்ஸி ஆனந்த் விண்ணப்பித்திருந்தார். ஆனால் இந்த சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கோரி டிஜிபி அலுவலகத்தில் புஸ்ஸி ஆனந்த் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் விஜயின் சுற்றுப்பயண விவரம் வெளியாகியுள்ளது. இவருடைய சுற்றுப்பயணம் வரும் 13ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மொத்த சுற்றுப்பயணமும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது. வரும் 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அதன் பிறகு வரும் 20ஆம் தேதி நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அக்டோபர் 4ஆம் தேதி, அக்டோபர் 5ஆம் தேதியும் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதுபோல் அக்டோபர் 11ஆம் தேதி குமரி, நெல்லை, தூத்துக்குடி, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், அக்டோபர் 25ஆம் தேதி தென் சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் விஜய் பரப்புரை நடத்துகிறார். அதுபோல் நவம்பர் 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும், நவம்பர் 8ஆம் தேதி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும், நவம்பர் 15ஆம் தேதி தென்காசி, விருதுநகர், நவம்பர் 22ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் நடைபெறுகிறது. நவம்பர் 29ஆம் தேதி சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், டிசம்பர் 6ஆம் தேதி தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், டிசம்பர் 13ஆம் தேதி சேலம், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும், டிசம்பர் 20ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, மதுரையிலும் சுற்றுப்பயணத்தை முடிக்கிறார் விஜய்.